இந்த புகைப்படத்தில் இருக்கிறதெல்லாம் யாரு? எந்த அதிகாரிகள்? இந்த அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படுமா? மறைக்கிறாங்கல்ல உண்மையே. நாங்க எங்க ரைடே நடத்தல, போவே இல்லை, கம்ப்ளைண்ட் வர புகார் கொடுக்குறாங்கல்ல, நாங்க போகாததை போனதா சொல்றாங்க. இப்போ நான் எல்லா புகைப்படமும் கொடுக்குறேன், ஹார்ட் டிஸ்கை வந்து ஒப்படைக்கிறேன். எந்த நான் கேட்குறேன், நீங்க சோதனை பண்ணுங்க, தப்பு கிடையாது. சோதனை பண்ணத மக்களிடமோ பத்திரிகையாளர் தெரிவிச்சிங்களா? ஏன் தெரிவிக்கவில்லை? ஏன் சொல்லலை? சொல்லுங்க. இதில் என்ன ரகசியம் இருக்கு? சொல்ல வேண்டியதானே. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இன்னார் வீட்டில் ரைடு பண்ணோம், இங்கெல்லாம் போனோம், சர்வேலன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சது, போனோன்னு சொல்ல வேண்டியதானே. என்னவோ நடக்காத நான் சொன்னதாவும் இதை பிடிங்க. இந்த அதிகாரிகள்லாம் யாரு? காவல்துறை அங்கே நிற்குது, எப்படிங்க? ஏங்க நான் நேரடியாக உன்னை குத்தலை, சைடில் தான் குத்தினேன், பின்னாடி குத்தினேன்னு சொல்லலாமா? இப்போ மல்லிகார்ஜுன கார்கே எதுவோ சொல்லிட்டாருன்றதுக்கு இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து எல்லாம் ரிப்ளை கேட்குறாங்க. அவர் என்ன சொன்னார்? ஜனநாயக நாட்டில் ஒரு பக்கம் டெரரிசம், இன்னொரு பக்கம் அதிகாரிகளை வச்சு மிரட்டுறது, இதுக்கு பேரும் டெரரிசம் தான் சொன்னார். என்ன சொன்னார் அவர் அன்னைக்கு? இப்போ இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? இவங்கெல்லாம் தாங்குவாங்களா? அவர் கிராமத்தில் இருக்க மக்கள், வயசானவங்க எல்லாம் சோதனைன்ற பேரில் வீட்டில் போயிட்டு இப்படி அட்டூழியம் பண்ணீங்கலாம், இவங்கெல்லாம் தாங்குவாங்களா? இன்னும் அடுத்தது ஒன்று இருக்கு, இன்னும் 2 நாளில் வரும் தேர்தல். இப்போ தான் நேற்று முடிஞ்சிருக்கு. சுங்காசத்திரத்தில், சிறுமாங்காடில் இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, ரோட்டில் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போனது அந்த தலைவரை, அதுவும் வருது. இன்னும் 3 ஆண்டுகள் ஆட்சி மாற்றம் வரும்னு எல்லாம் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த தேர்தலுக்கு பிறகு, 5 மாநில தேர்தலுக்கு பிறகு ஒன்றிய அரசில் ஆட்சி மாற்றம் வரும். இந்த அதிகாரிகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ ஒரு நிமிடம் கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க, நாளைக்கு ஆட்சி மாற்றம் வந்துடும். சந்திரபாபு நாயுடும் தயாராக இருக்கார், நிதிஷ்குமாரும் தயாராக இருக்கார். ஆனால் நாங்கள் அது மாதிரி கொல்லைப்புற ஆட்சி செய்கிறதுக்கு விரும்பலை. அதிகாரிகள் புரிஞ்சுக்கணும். ஜனநாயகத்து மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை மாற்றினாங்க? 1000 கேள்விகளுக்கும் விடை இருக்கு. அதனால் அதிகாரிகள் ஏவல் விட்டாங்கலாம் நீங்கள் செய்யுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்கள், பத்திரிகையாளர்கிட்ட சொல்லுங்கள். இங்கே எங்கெல்லாம் ரைட் பண்ணோம், இங்கே எங்கெல்லாம் சர்வேலன்ஸ் பண்ணோம். எங்க காரு வடநாட்டு அதிகாரிகள் கிறிஸ்டா காரில் 4 பேர் வந்தவன் டிரைவரை சாவியை போட்டு ஓடிடுறான். பயம், ஆளுங்க வேலை செய்ய வர மாட்டாங்க. தேர்தல் நேரத்தில் எதுக்கு இவ்வளோ அச்சுறுத்தல்? தேர்தல் நேரத்தில் இது மாதிரி ஏன் பயன்படுத்துறீங்க? என்ன எடுத்தீங்க? எல்லாத்துக்கும் விடை இருக்கு. ஓகே, நன்றி. பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்க கேளுங்க அவங்கள கேள்வி. நான் தங்கியிருந்த வீடு, ஆமா, என்னுடைய அலுவலகம். அது எங்க அம்மா இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதால யாரும் அங்கே போறதில்ல. அங்கேயே இருப்போம். இங்கே நைட்டு 11-12 மணி எல்லாத்தையும் ஆட்கள்லாம் வேலை வாய்ப்புலாம் கொடுத்துட்டு என்னென்ன அவர் தான் தேர்தல் நடத்துறாரு. என்னுடைய அலுவலகமும் அங்கே தான். நான் படப்பை மனோகரன், என்னோட உடன்பிறவா சகோதரர். அவர் 3 தேர்தல் நடத்த என் கிளாஸ்மேட். அவர் நானும் அவரும் ஒன்றா படித்தோம். நன்றி. இல்லைங்க, இங்கே தான் என்னுடைய முகாம், அலுவலகம், தங்குற இடம்லாம். காலையில் நான் மணிமங்கலத்தில் போயிட்டு அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, குளிச்சிருக்கோம். அங்கங்கே கிறிஸ்டா கார் நிற்கிது, டிரைவர் வரல. டிரைவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் ஏதோ அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்களாம், எல்லாம் வடநாட்டு போலீஸாக வந்திருக்குண்ணா, அவனுக்கு தெரியல யாருன்னுட்டு. இப்போ அடுத்தது சிறுமாங்காடு வீடியோ வருது, ஃபோட்டோ வருது. அப்போ இன்னும் விவரமான டீட்டெயிலாக இருக்குது, சொல்கிறேன். ஆமாம், நான் எப்படி வெளியில் போக முடியல? டிரைவர் வரல, என்னுடைய உதவியாளர் வரல, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ட்வீட் போட்டு பிரேக்கிங் நியூஸ் எடுத்துனே போயிட்டாங்க. நான் குன்றத்தூருக்கு போயிட்டேன். ட்வீட் போட்ட பேர் இந்த பத்திரிகையாளர்லாம் வெளியே கொண்ட பேர் தான் எல்லா காரும் அங்கேருந்து நகர்ந்தது. எல்லா காரும் அங்கேருந்து நகர்ந்ததுக்கு காரணமே பத்திரிகையாளர், நீங்கள் வெளியில் இந்த செய்தியை கொண்டு வந்தீங்க. ஏங்க என்னோட வீட்டை சுற்றி முற்றுகைங்க,
விசாரணை என்ற பேரில் எல்லாரையும் பிடிச்சிட்டு போய் விசாரிக்கிறாங்க. நான் கேட்குற கேள்வி என்ன, அந்த தெருவில் சிசிடிவி கிடையாது. நான் எங்கள் வீடு சொல்கிறேங்களே குக்கிராமத்தில் அங்கே சிசிடிவி கிடையாது. நான் கேட்குறேன், இப்போ என்ன சொல்கிறாங்க, நேராக போயிட்டு சிசிடிவி ஆஃப் பண்ணிவிட்டு விசாரணை நடத்துகிறீங்க. எதுக்கு சிசிடிவி ஆஃப் பண்ணணும்? ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்றே கிடைக்கலன்ன உடனே சிசிடிவி ஆன் பண்ணி ப்ரீவியஸாக ஒரு வாரம் எடுங்கன்றாங்க. ஒரு வாரமாக பார்த்துட்டு இருக்காங்க, 1 மணி நேரமாக பார்த்துட்டு கிடைக்கல. இதை ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஒரு வேளை ஆஃப் பண்ணிட்டு வந்துருந்தாங்கன்னு வச்சுங்க, எங்களுக்கு இந்த ஆதாரமாக கிடைச்சிருக்கு. என்ன சொல்லுவாங்க, நான் போவே இல்லையே, நாங்கள் எங்கே அவர் வீட்டுக்கு போனோம், நாங்கள் அவர் தங்கியிருந்த ஆஃபீஸ் போனோம், நான் எங்கேயுமே போகலன்னுவாங்க. அது என்னவோ மறந்து விட்டு வந்துட்டாங்க. வெளியே வர்றதெல்லாம் கேப்சர் பண்ணிச்சு சிசிடிவி. இப்போ சிறுமாங்காடு கன்னியப்பன், திருமதி கன்னியப்பன், அவர் வீடு, அவருடைய அலுவலகம், பஞ்சாயத்து அலுவலகம், அதில் யார் யார் போனாங்க அந்த புகைப்படமும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறோம். தேங்க்யூ. எல்லாமே இருக்கு அதில். நான் உங்களுக்கு வீடியோலாம் அனுப்பிடுறேன். எங்களுக்கெல்லாம் நாடகம்லாம் தெரியாது, ஆதாரத்தோடு சொல்லியிருக்கோம். அவர் தன்னை ரொம்ப மெத்த படித்தவர், அறிவுஜீவின்னு பார்த்துக்குவார், அறவேக்காடு அண்ணாமலை தான் சொல்கிறாங்க எல்லாமே. நாங்கள் அப்படி சொல்கிறது இல்லை. ஆனால் ஒரு துறை ஒரு இடத்துல சோதனை நடத்துகிறாங்கன்னா என்ன பண்ணணும் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணணும். இந்த இடத்துல பத்திரிகையாளர்கள்லாம் தெரியுமா, எல்லாம் சீனியர் ஜேர்னலிஸ்ட் தான் இருக்கீங்க. என்ன பண்ணணும், ஒரு இடத்துல சோதனை நடத்தினா இந்த இடத்துல சோதனை நடத்தணும், இது கிடைச்சிது, இது ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தக்கூடாதா? இவங்க ஏன் தெரியப்படுத்தலை, அதை கேள்வி கேளுங்க. அதை விட்டுட்டு சிசிடிவி ஆஃப் பண்ணியாச்சு, அங்கே சிசிடிவி கிடையாது, மறைச்சிடலான்னா பத்திரிகையாளர் சொல்லிட்டு இந்த இடத்துல பண்ணணும், இந்த இடத்துல பண்ணல அப்படின்னு சொன்னா ஓகே. இது என்னது, இவங்கெல்லாம் யார், இவங்க மேல யார் நடவடிக்கை எடுக்கல?